Bruno Gomes to Arsenal. Here we go, boys. So yes, Arsenal officially Bruno Gomes sign பண்ணிருக்காங்க. மச்சான் இத பத்தி நீ எப்படி நினைக்கிற? ஸோ ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்தது மச்சான் அந்த ட்ரான்ஸ்ஃபர். எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு கப் அப்போவும் நிறைய டிஸ்கஷன் போச்சு, நிறைய பிட்டு போச்சு. மால் பிட்டு போடுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு நியூ கேசல் மேனேஜ்மெண்ட்டே ஒரு மாதிரி தான் இருந்திருக்காங்க போல். ஏன்னா அவங்க மிட்ஃபீல்டு எல்லாரையும் தூக்குறாங்க, ப்ளஸ் வந்து இவர் நியூ கேசலோட கேப்டனு. ஸோ ஹார்ட் பீட்டே இவர் தான் அப்படின்னும் போது, ஸோ இவரை நோக்கி தான் அவங்க பயணம் பண்ண போகிறாங்க. அவங்க ஒரு டாப் 4 டாப் 5 முடிக்கணும் அப்படின்னா ப்ரூனோ கோமரஸ் அவங்களுக்கு மஸ்ட்டுன்ற மாதிரி தோணுச்சு. அது வந்து ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கும் போல். எடியோ போனதுக்குமே அது ஒரு மேஜர் ரீசனாக இருக்கலாம் மச்சான். ஸோ 75 மில்லியனுக்கு இந்த டீல் முடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல டீல்னே சொல்லுவேன் ஆர்சனலை பொறுத்த வரைக்கும். அந்த அதர் ஹேண்ட் வந்து நியூ கேசலுக்கு ஒரு நல்ல மணி. இதுக்கப்புறம் வந்து அவங்க மிட்ஃபீல்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் அப் பண்ணுறதுக்கு ஒரு வெளியில் போயிட்டு ஒரு நல்ல பிளேயர்ஸ் எடுக்கலாம். ஆனால் ஆர்சனல் நம்ம பார்த்தோன்னா ஒரு சாம்பியன்ஷிப் மென்டாலிட்டியோட சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சாம்பியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வேணும், ஒரு லீடர்ஷிப் காட்டுற பிளேயர் தான் வேணும், மிட்ஃபீல்டில் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2 லூப் ஹோல் இருந்தது மச்சான் ஆர்சனலுக்கு. ஒன்று வந்து அந்த மிட்ஃபீல்டு இன்னும் ஒருத்தர் வேணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அந்த லெஃப்ட் விங் இப்போ ஃபர்ஸ்ட் மிட்ஃபீல்டை நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க ஹார்டா ப்ரூனோ குமரஸ்க்கு. ஒரு செமையான டீல்னு சொல்லலாம். நம்ம ஃபேப்ரிசியோவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஹியர் வி கோ அப்படின்ட்டு. டேவிட் ஆன்ஸ்டேனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ சூப்பர் டீல் ஃபார் ஆர்சனல். ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது, ஸ்குவாட் டெப்த் எப்படி இருக்க போகுது, யார் ஆட போறா அப்படின்லாம் நம்ம கோயிங் ஃபார்வர்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் மச்சான். ஓகே. ஸோ எஸ், ஆயின்ஸ்டைனும் பண்ணியிருந்தாரு. ஒரு 10 மினிட்ஸ் பேக் தான் வந்து ஃபெப்ரிசியோவும் சொல்லியிருந்தாரு. ஸோ கன்ஃபார்மா இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்கன்னா 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கிளப்புக்கு முன்னாடியே இவங்க பெட்டரா சொல்லுவாங்க. ஸோ அதனால கன்ஃபார்மான ஒரு டீல் தான். ஸோ ப்ரூனோ கோமரஸ் 28 இயர்ஸ் நியூ கேசல்ல இருந்து எகெயின் ஆர்சனலுக்கு போயிருக்காரு. அண்ட் இந்த ஆர்குமெண்ட் வந்து முன்னாடில இருந்தே இருந்தது. ஸோ எப்போ வருவாரு, ஃபர்ஸ்ட் இப்போ 2 days பேக் வந்து ஒரு பிட்ட ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. பட் 80-90 மில்லியன் போகுமா அந்த மாதிரி நம்ம நினைச்சோம். பட் 75 மில்லியனுக்கு பிடிச்சது வந்து ஒரு கேம்பிள் தான். சீரியஸாவே ஆர்சனல் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய கிளப்ஸ் வந்து பார்த்தோம் நம்ம. ஸோ செல்சி வந்து ஹைஜாக் பண்ணியிருந்தாங்க மார்கன் ராஜர்ஸை 117 மில்லியன் கொடுத்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் ஆர்சனல் வந்து கிளியராகவே அவங்களோட பிளானுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கிளப்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இந்த யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டு வந்து ஃபில் பண்ணலாம், மேபி கொஞ்சம் டைம் தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ ஆர்சனல் கரெக்டா பண்ணாங்க. ஸோ ரைஸ் ஒரு சைட்ல இருக்க போறாரு அண்ட் இன்னொரு சைட்ல ப்ரூனோ கோமரஸ் வந்துட்டேன்னா 28 இயர்ஸ் ஒரு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ற அளவுக்கு கேப்பபிளான ஒரு டீம் தான் போன தடவை நம்ம பார்த்தோம். ஒரு மிட் மட்டும் ஒரு ஸ்பாட்ல கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த கேப் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் விங், இந்த 2 ப்ரையாரிட்டி தான் எங்களோட மெயினா நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். வேற எந்த டிரான்ஸ்ஃபரும் நாட் கார்டு அமைச்சிருந்தாங்க, பெருசா சான்ஸ் கிடைக்கல அவருக்கு. ஒரு 8 மில்லியனுக்கு இந்த மாதிரி அமைச்சிட்டாங்க நாட் கார்டை. பட் ஓகே, எனக்கு வந்து இந்த ப்ரூனோ குமரஸ் மாதிரி ஒரு டாப் கிளாஸ் ஒரு பிளேயர், ஒரு கேப்டன்ஷிப் லீடர் மென்டாலிட்டி வேணும்ன்ற மாதிரி போனாங்க. அண்ட் அதே மாதிரி நியூ கேசல் கிட்ட போய் எடுத்துட்டாங்க. அண்ட் இதுல நம்ம நிறைய விஷயம் பேசலாம். ஏன் அப்படின்னா நியூ கேசல் வந்து ப்ரூனோ குமரஸ் டீலுமே டிலே பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம நிறைய டீல்ஸ் வந்து அவங்க டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி டிரான்ஸ்பர் சக்சஸ் ஆயிடுச்சு மச்சான். எப்படி பார்த்தாலும் நியூ கேசல் வந்து டொனாலியை ஆல்ரெடி அமிச்சிட்டாங்க, சரியா? ஸோ அவங்க ப்ரீவியஸாவே வந்து நியூ கேசல் வந்து என்ன பிளான்ல இருந்தாங்கன்னா, நான் டொனாலி அனுப்புறேன் அப்படின்னா ப்ரூனோ கோமரஸ் எனக்கு ஸ்டே பண்ணும். ஸோ அதுதான் அவங்க ப்ரையாரிட்டியா இருந்தது. இதே ப்ரூனோ கோமரஸ் போற மாதிரி இருந்ததுன்னா டொனாலி எனக்கு ஸ்டே பண்ணும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் ப்ரூனோ கோமரஸ் அனுப்புறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து அவங்க இழுத்தடிச்சாங்க. ஸோ எந்த பிளேயர்ஸ் நியூ கேசல்ல இருந்து போனாவும் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க நியூ பிளேயர்ஸ். ஆக்சுவலா எப்படியாவது நான் வெளியே விடுறா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ எடியாவும் நீ சொல்லியிருந்த, எடியாவும் அதே மாதிரி தான் சாக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா சாக் தான் அது. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க மியூச்சுவல் அக்ரிமெண்ட் எல்லாமே. ஸோ ஆல்ரெடி ஒரு மேனேஜரை ரெடியா ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருந்தாங்க. எடியாவும் நினைச்சிருப்பாரு இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் போறாங்களே, ஸோ அப்படி போகும்போது நான் என்ன பண்றது, ஒரு இவங்களுமே வந்து ஒரு சவுதியில இருந்து ஒரு மணி போட்டு எடுத்துட்டு வந்தாங்க நியூ கேசல் ரீசெண்டா. அதனால தான் சைனிங் எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் மணி அவ்வளவு ப்ரையாரிட்டி எல்லாம் கிடையாது மச்சான், வந்துருச்சு காசு. ஆனா அவங்களுக்கு அதை தாண்டி பிளேயர்ஸை ரீடைன் பண்ணணும்னு இருந்தாங்க. பட் அதை தவிர பிளேயர்ஸ் வந்து பர்சனல் டர்ம்ஸ் ஆல்ரெடி ப்ரூனோ கோமரஸ் அக்ரி பண்ணிட்டாரு. நான் ஆர்சனலுக்கு போறேன், எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. பட் கிளப் டு கிளப் தான் பிரச்சனையா இருந்தது. கிளப் நியூ கேசல் வந்து அக்ரி பண்ணாமே இருந்தாங்க. பட் சூப்பரா 75 மில்லியனுக்கு எடுத்திருக்காங்க 28 இயர்ஸ் ப்ரூனோ கோமரஸ். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேற லெவலான ஒரு டீல் ஆர்சனலுக்கு. இனி வந்து நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி லெஃப்ட் விங் அதான் போறாங்க. அது யாருன்னு இனி ஒரு சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். நீ இதை எப்படி மச்சான் பாக்குற? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூனோ கோமரஸ் ஒரு பிளேயராக எப்படின்னு நம்ம பார்த்துடலாம் மச்சான். ஓகேவா, லிட்ரலி வந்து ஒரு லீடர்ஷிப் மென்டாலிட்டியோட ஒரு பிளேயர் மச்சான். மிட்ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு. ஒரு சிடிஎம் ரோல், ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் சிஎம்மாவும் மாறுவார். வித்தவுட் பால் ஒரு கண்ட்ரோல் கொடுப்பார் மிட்ல. வித் பால் வந்து அக்ரெசிவாக பாக்ஸ்குள்ளேயே போவார். நம்ம அதை பிரேசில் மேட்ச்லேயே பார்த்தோம், அந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தோம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தார் பிரேசிலுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த மிட்ஃபீல்டில் கொஞ்சம் லூப் ஹோல் இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா கேசிமீரோ கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டார், அவரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி பட்சத்தில் ப்ரூனோ கோமரஸ் நல்லா ஸ்டெப் இன் பண்ணார். அசிஸ்ட்
அசிஸ்டும் நிறைய கொடுத்தாரு. ஜூபிமெண்டி சைன் பண்ணியிருந்தாங்க ஆர்சனல் போன வாட்டி. ஸோ ஜூபிமெண்டி நல்லாவே பண்ணாரு, டீசெண்டாவே பண்ணாருன்னே நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல சீசன்னே சொல்லலாம் ஜூபிமெண்டிக்கு. பட் அதை தவிர்த்து எனக்கு இன்னும் வெல் ப்ரூவன் ஒரு பிளேயர் வேணும். கிட்டத்தட்ட ஒரு சாம்பியன்ஷிப் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஒரு சாம்பியன்ஸ் லீக் கிட்ட போய் தோத்துருக்கோம் ஃபைனல்ல. ஸோ அது வந்து ஒரு ஸ்டெப் ஹெட்டா போய் சாம்பியன்ஸ் லீக்கும் அடிக்கணும், பிரீமியர் லீக்கும் அடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிட்ஃபீல்டு வேணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வித்தவுட் பால் ஒரு சிங்கிள் பிவட்டா மாறிடுவார் மச்சான் ரைஸ். ஸோ அவர் வந்து சிடிஎம்மா ப்ளே பண்ண போறாரு. அதே மாதிரி சிஎம்ல பாக்ஸ் டு பாக்ஸ் அந்த ரைஸ் பொசிஷன் ப்ரீவியஸா இருந்ததுல, அது வந்து ப்ரூனோ குமாரஸ் விட போறாங்க. மேபி அவங்க 2 பேரும் ஸ்வாப் கூட பண்ணிக்கலாம். மேபி ரைஸ் வந்து சிஎம்மா மாறலாம், இவர் வந்து சிடிஎம்மா மாறலாம். அந்த அதர் சைடு பார்த்தோன்னா கேம்ல வந்து ஓடகார்ட் இருக்க போறாரு. அவர் கிரியேட்டிவிட்டிக்கு அவர் தான் பண்ண போறாரு மெயினா. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. அந்த 3 பிளேயர் நான் பார்க்க ஆவலா இருக்க மச்சான். 3 பேர் மிட்ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட கேமை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம நார்வேலையும் பார்த்தோம் ஓடகார்டோட மெயின் ரோல் எப்படி இருந்தது, கேமை ஒரே கண்ட்ரோல் பண்ணாரு. இப்போ பொசிஷன் பேஸ் வேணும், பொசிஷன் நிறைய வைக்கணும் அப்படின்னா ஓடகார்ட் தேவைப்படுறாரு. அதே மாதிரி இப்போ டிஃபென்சிவ் வேலை முதல் ரைஸ் மட்டுமே சிங்கிள் ஹேண்டடா பண்ணிட்டு இருந்தார், பின்னாடி வந்து நான் எடுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி. இப்போ பிரஸிங்கும் பார்க்க நல்லா இருக்கும் ஆர்சனலுக்கு. கிட்டத்தட்ட ப்ரூனோ குமாரஸும் பின்னாடி வந்து பால் எடுக்கக்கூடிய திறமை உள்ள ஆள் தான். ஸோ அதனால அவரோட எப்படி சொல்றது, ஒரு ப்ராக்ரெசிவ் ட்ரிப்ளர்னு சொல்லலாம், பாலை கேரி பண்றவர்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட டிஃபென்சிவ் ஆப்ஷனும் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். லிட்டரலி இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆர்சனல்னே சொல்லுவேன். டைட்டில் நோக்கி போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேவரட்னஸ் ஒரு சைனிங் பண்ணுறாங்கன்னா அதுலேயே நமக்கு தெரியும் மச்சான். ஒரு டீம் ஆல்ரெடி நல்லா இப்போ எப்படி சொல்றது வெல் பேலன்ஸ்டாக இருக்காங்க. இப்போ கூட இன்னொரு ஒரு எனர்ஜி, ஒரு பெரிய எனர்ஜி, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள பிளேயரை நீ சேர்க்கறன்னும் போது அவங்கள இதுக்கு மேலே டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு க்ரூஷியல் டைமில் எந்த பிளேயர் வேணால் ஸ்டெப் இன் பண்ணலாம். இப்போ ரைஸ் பண்ணாலும் சரி, ப்ரூனோ குமரஸ் பண்ணாலும் சரி, ஓடகார்ட் பண்ணாலும் சரி, ஹார்ட் டு பீட்ன்ற மாதிரி இருக்குது. ஒரு யூரோப்லேயே நம்ம பார்க்கலாம் ஆர்சனல் ஒரு டாப் 5 டாப் 3க்குள்ளே வருவாங்கப்பா. சாம்பியன்ஸ் லீக்ல டீப்பாக போக போகிறாங்க, பிரீமியர் லீக்கும் டிராஃபி கண்டென்டராக தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது மச்சான் இந்த சைனிங்லாம் பார்க்கும்போது. எஸ். இப்போதைக்கு மிட்ஃபீல்ட்ல பார்க்கும்போது ஆர்சனலோட மிட்ஃபீல்ட் வந்து ஸ்டாக்டா இருக்கு. ஸோ வந்து முன்னாடியாவது ஓகே ஜூபிமெண்டி வந்து ப்ரூவனா இல்லாம இருந்தாரு. அதாவது ஸ்பானிஷ் லீக்ல இருந்து வந்தாரு, டைம் எடுக்கும் அடாப்ட் ஆக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். டெக்லன் ரைஸ் ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த தடவை நியூ காசில் அதாவது பிரீமியர் லீக் கிளப்ல இருந்து எடுத்திருக்காங்க. ப்ரூனோ குமாரஸ் ஒரு கேப்டன் மெட்டீரியல் ப்ரூவன். ஸோ மிட்ஃபீல்ட் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆப்பனன்ட் டீமா பார்க்குறேன். நான் ஒரு டீம் சப்போர்ட் பண்ணி சொல்ல எகெயின்ஸ்ட் ஃபுல் டீம் ஒரு 19 டீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா கஷ்டமா ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. ஆர்சனல் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்டா இருக்கா போறாங்க. ஆக்சுவலா இந்த 2 பேருமே வந்து ப்ரூவன் மச்சான். டெக்லன் ரைஸும் சரி, ப்ரூனோ குமாரஸும் சரி, சீரியஸாவே ஹார்டா இருக்க போகுது இவங்க மிட்ஃபீல்ட பிரேக் பண்றதுக்கு. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் இதை தவிர வந்து நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஆர்சனல் பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து வினிஷியஸ் டாக்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. அண்ட் ப்ரூனோ டாக்ஸ் சைட்ல போயிட்டு இருந்தது. ஸோ ஒன் அட் a டைம்ன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ப்ரூனோவை ஃபர்ஸ்ட் முடிக்கலாம், முடிச்சிட்டு லெஃப்ட் விங் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதை பத்தி என்ன மச்சான் நினைக்கிறேன்? லெஃப்ட் விங் வந்து இப்போ என்ன நடக்க போகுது? திருப்பி ஹார்டா இனிதான் லெஃப்ட் விங் போறாங்களா? ஸோ இதில் வந்து நான் பெரிய கிரெடிட் வந்து ஆண்ட்ரியா பர்டாக் கொடுப்பேன் மச்சான். ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அவர் தான் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணியிருந்தார். எடு கேஸ்பர் இருந்தார் முன்னாடி, அவர்கிட்ட இருந்து இவர் ஃபுல்லாகவே ஹேண்ட் ஓவர் கொடுத்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட அத்லெட்டிகோ மெட்ரிடுக்கு முன்னாடி இருந்தார் ஸ்போர்ட்டிங் டைரக்டராக. அங்கேருந்து ஆர்சனல் பிச்சின் பண்ணி தூக்குனாங்க. அவர் வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு சைனிங் ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு பார்த்து துண்டா எடுக்கிறாங்க மச்சான். இப்போ யாக்கிற சைனிங்கும் சரி ஓகேஷான சீசன் தான் போன சீசன். பட் வேணும்னா கரெக்டாக போய் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல ப்ரைஸில் எடுக்கிறாங்க. நான் ஒரு ஹை வேல்யூவேஷன் இந்த மார்க்கெட் நம்மளுக்கு தெரியும், இங்கிலீஷ் மார்க்கெட் எப்படி இருக்குது. ஒரு சின்ன பிளேயர் கூட நிறைய மணி கொடுத்து வாங்குறாங்க தான். ஆனால் நான் ஒரு டார்கெட் வச்சுட்டேன்னா அது நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு டீலை கரெக்டான அமௌண்ட்டுக்கு முடிக்கிறேன். அந்த பிளேயர் வந்து வேல்யூபிளாகவும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாப்னு நான் சொல்ல மாட்டேன். ஆண்ட்ரியா பர்டா வந்த பிறகு அவர் சைன் பண்ணது எல்லாமே கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு வகையில் ஆர்சனலுக்கு ஸ்ட்ரென்த் தான் சேர்த்துருக்கு. ஸோ அதை நான் பாராட்டுவேன் ஆண்ட்ரியா பர்டாக்கு. இன்னொரு சைடு பார்த்தோன்னா நம்ம மேனேஜ்மெண்ட், ஆர்சனலோட மேனேஜ்மெண்ட், ஸ்டான் க்ரோங்கி அவருமே வந்து செலவு பண்ண யோசிக்கவே மாட்டார். ஆண்ட்ரியா பர்டா ஒரு டெசிஷன் சொல்றாரா, நான் எவ்வளோ வேணா கொடுக்குறேன்ப்பா. இப்போ வினிஷியஸ் டீலுமே அதான் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. எப்படின்னா வினிஷியஸ் எவ்வளோ கேட்குறாங்க நான் கொடுக்க ரெடி. மேனேஜ்மெண்ட் லெவலில் நம்ம அரசல் புரசலாக இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கேள்விப்பட்டேன். மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக பேக் பண்ணுறாங்க. ஆண்ட்ரியா பர்டா பிளான்ஸும் சரி, மைக்கேல் ஆர்டெட்டா பிளான்ஸும் சரி, நாங்கள் பேக் பண்ணுறோங்க, நீங்கள் கேட்குற பிளேயர்ஸை நான் வாங்கி தரோம். ஸோ அவங்க 2 பேரும் கூட சொல்கிறேன். இப்போ லெஃப்ட் விங்க்கு வரலாம். நம்ம லெஃப்ட் விங்கில் வினிஷியஸ் போயிட்டு இருக்கு மச்சான். அவர் ட்ரைனிங் திரும்பி வந்துட்டாருன்ட்டு. ஆனால் ஸ்டில் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் அவர் சைன் பண்ணலை, அந்த டீலை இன்னும் சைன் பண்ணல ரியல் மேட்ரிட்க்கு. அது ஒரு அரசல் புரசலாக நான் கேள்விப்பட்டேன். இது நடக்குமா நடக்காது. அவங்க டேபிளில் ஒரு ஆஃபர் வச்சிருக்காங்களாம். 30% தான் நான் இமேஜ் ரைட் தருவேன், அதுக்கு மேலே நான் எம்பாப்பேக்கு தர மாதிரிலாம் 100%லாம் தர மாட்டேன்ற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு ஒரு சர்ச்சை. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. மேபி அது நடக்கலைன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆர்சனலாக தான் இருக்கும் வினிஷியஸை பொறுத்த வரைக்கும். அதை தவிர்த்து பார்த்தோன்னா சரி வினிஷியஸ் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தோன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்குது அங்கே லெஃப்ட் விங்கில். ஆர்சனல் யாரை டார்கெட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இந்த ஜோலிஸ்னு புதுசாக ஒரு சைனிங் வந்திருக்காரு. அவருமே சூப்பராக ஆடுறாரு, பார்க்க நல்லா இருக்கு. ஒரு ட்ரொசாரோட அப்கிரேட் வெர்ஷன்னே சொல்லலாம். அவருமே சூப்பராக ஆடுறாரு. பார்ப்போம். லெஃப்ட் விங்கு இன்னும் ஒரு பெரிய சைனிங் ஒன்று இருக்கு மச்சான் ஆர்சனல் கிட்ட இருந்து. அந்த லெஃப்ட் விங் மட்டும் துண்டா எடுத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செட்டுன்னு நினைக்கிறேன் ஆர்சனல்.
ஓகே, ஓகே. சோ இந்த மாரி தான் இருக்கு. பட் ஓகே. இப்போ ப்ரூனோ கொமேரஸ் வந்திருக்காரு. அட்வான்டேஜ் நம்ம நெறைய பேசுனோம். பட் அவர் வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோனான ஒரு பிளேயர் தான். 28 கரெக்ட். இயர்ஸ்ல இருக்காரு. சரியா? சோ அவர் சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா கூட அன்பார்ச்சுனேட்டா தேர் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆர்சனலுக்கு. ம். மிட்ஃபீல்ட் ஸ்டாக்டா இருக்கு. சோ மைல்ஸ் லெவிஸ் கெல்லியுமே வந்து இப்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு சீசன்ல. அவருக்கு ஒரு அப்கிரேடான ஒரு ரோல் குடுத்திருந்தாரு. போன சீசன்ல இருந்தே. சோ போன சீசன்ல வந்து எல்டபிள்யூ ஐ மீன் லெஃப்ட் பேக்ல இருந்தாரு. பட் அதுல வந்து ஆல்ரெடி தேர் ஆர் பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இனிமே ப்ரோக்ரசிவா ஆட வச்சாங்க மைல்ஸ் லெவிஸ் கெல்லிய. அண்ட் அவர் அந்த பொசிஷனை சூப்பராகவே யூட்டிலைஸ் பண்ணி மெயின் மேட்சஸ்ல எல்லாமே வந்து மைல்ஸ் லெவிஸ் கெல்லி விளையாடினார். ஸோ கரெக்ட். இன்கேஸ் ஏதாவது அன்பார்ச்சுனேட் ஆனா கூட தேர் ஆர் பிளேயர்ஸ் டு பிச் இன் ஃபார் ஆர்சனல். ஸோ நான் அப்படி வச்சு பார்க்கும்போது ஆர்சனலோட சைடு வந்து வேற லெவல் சைடா இருக்கு இந்த தடவை. ஸோ டெஃபினட்டா ஸ்ட்ராங்கான ஒரு சைடு தான். அதுல டவுட்டே கிடையாது. ஓகே. ஆர்சனல் பார்த்துட்டோம் மச்சான். இப்ப என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் நியூகாசில்? ஒரு லீடர்ஷிப்ப இழக்குறாங்க, ஒரு கேப்டன இழக்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க டீம யார் கேப்டன்சி பண்ண போறா? அங்க ஒரு லூப் ஹோல் இருக்கு. திரும்பி டீம வந்து ஒரு மாரி எப்படி சொல்றது? மிட்ஃபீல்ட செட் பண்ணோம். டொனாலி, ப்ரூனோ குமாரஸ், ஜோலின்டன். ஒரு காம்போவே பயங்கரமா இருந்தது. ஒரு எப்படி சொல்றது? பெரிய டீம் கூட பார்த்து பயந்தாங்க நியூகாசில. வந்து ஜெயிக்கணுமா அப்படின்னு. பார்சலோனா கிட்ட கூட ஒரு மேட்ச் நல்லா ஆடியிருப்பாங்க சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ இப்ப பார்க்கும்போது கார்டன தூக்கிட்டாங்க, ப்ரூனோ குமாரஸ தூக்கிட்டாங்க, டொனாலிய தூக்கிட்டாங்கன்னும்போது, எத நோக்கி போகுது? ஒருவேள நியூகாசிலோட மேனேஜ்மென்ட்டே சரியில்லையா? ஒரு ஜெயில் மாரி இருக்கா மச்சான். ஒயிட் அண்ட் பிளாக் ஜெயில் அப்படின்னு சொல்றாங்க பிளேயர்ஸ்லாம் லிட்டரலி. நீ என்ன நினைக்கிற அத பத்தி? ஆமா. சோ இன்னும் ஒரே ஒரு சைனிங் மட்டும் வெளிய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ லிவிஸ் ஹால் மட்டும். சோ அவரும் வெளிய வந்துட்டனா, அவர் வரதுக்கு முன்னாடியே வந்து டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு போன சீசன் ஒரு மாரி விளையாடுனாங்க. பிரீமியர் லீக்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு முன்னாடி சீசன் சாம்பியன்ஸ் லீக் விளையாடி இருப்பாங்க. சோ அ நல்ல ஒரு டீம் தான். பட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நியூகாசில் இந்த தடவ பிரீமியர் லீக்ல பெருசா டாப்ல அச்சீவ் பண்ணாதுன்னு எனக்கு தோணுது. சோ எடியோவ் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜர். அவருமே பார்த்தாரு. இது வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியேறேன் இல்ல நீங்க என்ன தூக்குங்கன்ற மாதிரி ஒரு முடிவுல வந்துட்டாரு. அண்ட் புது மேனேஜர் அல் ஹிலால்ல இருந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஆஃபிஷியலா இன்னும் வரல. பட் 95% ஆஃபிஷியலா சொல்லிட்டாங்க. அவர் தான் வரப்போறாரு அப்படின்னு. பட் நியூ கேசலோட அ பொசிஷன் அதாவது புரோகிரஷன் டுவர்ட்ஸ் பிரீமியர் லீக் வந்து இந்த சீசன் வந்து கம்மியா இருக்க போதுன்னு எனக்கு தோணுது மச்சான். கரெக்ட், கரெக்ட். ஏன்னா, அவங்களோட எப்படி சொல்றது மச்சான், அவன் நல்லா பண்ணிட்டு இருந்தான் எடியோ. ரொம்ப நாள் ஒரு கான்ட்ராக்ட் குடுத்து வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் அப்புறம் ஒரு சீனியர் மேனேஜர் நம்ம பிரீமியர் லீக்ல ரொம்ப நாள் இருக்காருன்னு பார்த்தா எடியோ இருந்தாரு. ஏன்னா, ஒரே கிளப்ல ரொம்ப நாள் இருந்தாரு. இன் அண்ட் அவுட் தெரியும் அவருக்கு. இப்ப அவரு போனது எனக்கு தெரிஞ்சு சஃபர் ஆக போறாங்க. ஒரு டாப் 4 கஷ்டம். மேபி டொமஸ்டிக் ட்ரை பண்ணலாம். பட் வருவாங்களா எனக்கு என்னவோ தெரியல மச்சான். கிட்டத்தட்ட திரும்பி ரீபில்டிங் ஃபேஸ்ல போணும் நியூகாசில். ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எஸ். 2, 3 சைனிங் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த டாப் லெவல் சைனிங் பண்ணல. லாஸ்ட் இயர்ல இருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ்ல வந்து நெறைய இஷ்யூஸ் போச்சு. நெறைய பேர கரெக்ட். டார்கெட் பண்ணாங்க. கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்ல ஸ்ட்ரைக்கர் வோல்டமேடா போனாங்க. பட் இந்த தடவையுமே அதே மாரி தான். அவுட் கோயிங்ஸ் நெறைய போச்சு. இன்கமிங்ஸ் வந்திருக்கு. பெரிய இன்கமிங்ஸா தெரியல. பட் நீங்க என்ன பாய்ஸ் நினைக்கிறீங்க? நியூகாசிலோட சிச்சுவேஷன் படி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் அதையும் தாண்டி ப்ரூனோ கோமரஸ் டூ ஆர்சனல் அது வந்து ஆஃபிஷியலா வந்திருக்கு. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் சைனிங் வினிஷியஸ் ஆர்சனலுக்கு வருவாரா? இல்லையா? அதையும் டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டா குவிக்கா வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ஸ். அப்பதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். அண்ட் லைக் பண்ண மறந்திருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.